வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்டு கடை ஸ்டைல் பரோட்டா எம்டி சால்னா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸை நீங்க கட்டாயம் ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணி நீங்க இந்த எம்டி சால்னா வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அச்சசல் மாறாம ரோட்டு கடை பரோட்டா சால்னாக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு நீங்க வைக்கக்கூடிய இந்த சால்னா இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எதுக்கு வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கே இந்த 5 பொருள் ரொம்ப முக்கியம். அரை மூடி அளவுக்கு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதே அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை. இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு. ஸோ இந்த 5 பொருளை ஸ்கிப் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி பூ. கல்பாசி பூ மஸ்ட்டு, அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் அந்த குருமாக்கே நல்ல வாசனை கொடுக்கும். ஏலக்காய் இதுக்கு தேவைப்படாது. அதுக்கு பதிலாக பிரியாணி இலை இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிங்க அப்படின்னா பூண்டு அதிகமாகவும் இஞ்சி குறைவாகவும் வச்சாருங்க. இந்த குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டிப். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இந்த குருமா பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக சேர்க்கணும். புதினா தான் அதிகமாக சேர்க்கணும். புதினா நல்லா நம்ம சேர்த்த கொத்தமல்லிக்கு 2 மடங்காக புதினா சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ புதினா சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மசாலாலாம் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இந்த 3 தவிர எதுவுமே இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். ஸோ மிளகுத்தூள் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா அரைச்சி வச்ச மசாலா. ஸோ அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்ல டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம லைட்டாக இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதை இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட இதை சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு, நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 3 விசில் கழித்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா கமகமன் வாசனை வரும். டெக்ஸ்சரும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப். உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி சால்னாவில் எண்ணெய் மிதக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக மிளகாய் தூள், அதாவது காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு அதை நம்ம ஒரு கொதி வச்சதுக்கு அப்புறமேட்டு மேலாப்பில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி சால்னாவில் அழகாக அந்த எண்ணெய் மிதந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். பஞ்சு போல் பரோட்டா போட்டு இந்த ரோட்டு கடை சால்னா வச்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.